நமது அரியலூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சகோதரர் விஜயகுமார் அவர்களுடைய ரஸ்க் ஃபேக்டரியை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். அதுக்காக தான் நான் துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைச் செயலாளர், மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மணிவேல் அவர்களின் அழைப்பை ஏற்று நமது ஜெயங்கொண்டம் வருகை புரிந்திருக்கிறோம். ஏதோ நீங்க கேள்வி கேட்கிறத கேட்கலாம். 26 தேர்தலில் திமுக என்கிற தீய சக்தியை, மக்கள் விரோத இந்த ஆட்சியை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மக்கள் நலனை முன்னெடுக்கின்ற ஆட்சியாக அமைய இருக்கிறது. அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தை வந்து இடஒதுக்கீடுக்காக சர்வே பண்றாங்க. ஆனா ஸ்டாலின் வந்து மத்திய அரசு சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டுல மூலம் உரிய பலன் கிடைக்கணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அவசியம். அதை மத்திய அரசு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, மாநில அரசே செய்யலாம். அதை ஏதோ செய்யாம மத்திய அரசு செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அது மத்திய அரசு பக்கம் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. ஆனா அது தமிழ்நாடு ஆளுகின்ற தமிழ்நாடு அரசே அதை செய்யலாம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? அதாவது சங்க தலைவர் வந்து தலையை எடுப்போங்கிற அளவுக்கு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குதா இல்லையானுங்கிற அளவுக்கு போகிற இடத்துலலாம் கேட்கிறாங்க. அது சென்னையா இருக்கட்டும், நேற்று கூட தென்காசி போயிருந்த ஒரு கலை நிகழ்ச்சிக்கு அங்கேயும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. உலக நண்பர்களாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், மாணவ சமுதாயங்கள் எல்லாம் அழிக்கின்ற விதமாக அவர்களை குறிவைத்து கஞ்சா போன்ற போதை மருந்து வியாபாரம், அதுல ஆளுங்கட்சிக்கே தொடர்பு இருக்கு. எங்க கைதானாலும் போதை மருந்து கடத்தல கைதானாலும். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்குமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு இந்த போதை பழக்கம், குறிப்பா கஞ்சா போன்ற போதை மருந்து பழக்கங்களால 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள்லாம் இன்னைக்கு கூலிப்படைகளாக 5000க்கும் 10,000க்கும் யாரை வேண்டாலும் கொண்டு விடலாங்கிற அளவிற்கு இன்றைக்கு நாட்டின் நிலைமை மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்யாமல் இந்த ஆட்சியாளர்கள் தூங்கி கொண்டிருக்காங்க. அதனால திமுக வந்தாலே உங்களுக்கு தெரியும், காவல்துறையின் கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கும். காவல்துறை ஏவல் துறையா செயல்பட வேண்டி இருக்கும். அதனால 21க்கு முன்பு ஆட்சி செய்த பழனிசாமி மீது இருந்த வெறுப்பின் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் தவறி போய் திமுக ஆட்சி பொறுப்பு கொடுத்திருக்காங்க. பழனிசாமியை விட அதிகமான ஒரு தவறான நிர்வாகம், பழனிசாமியை விட மோசமான ஊழல், முறைகேடு, குற்றச்சாட்டுகள் உள்ள நிர்வாகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. முதல்வரின் குடும்பம் மாத்திரம் இங்கு வாழ்ந்தால் போதும், அவர்களுக்கு மாத்திரம் பாதுகாப்பு இருந்தால் போதும் என்கிற ரீதியாக இந்த ஆட்சி நடைபெறுவதனால தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அதுல அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இளைஞர்களே கூலிப்படைகளாக வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற வேலையை தான் அந்த ஆட்சி செய்துட்டு இருக்கு. மின்சார கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, அது மாதிரி சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு என்று அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரும் பணபலத்தை மாத்திரம் நம்பி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தேர்தலுக்கு முன்பு படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வருவோம்னாங்க. இன்றைக்கு படிப்படியா மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தால் நேரம் கிட்டத்தட்ட அந்த ஆட்சி முடிவதற்குள்ளே மதுவிலக்கு தமிழ்நாட்டில் பூர்ணமா வந்திருக்க முடியும். ஆனா அவர்கள் அதெல்லாம் மனசு இல்லை.
மக்களை போதையிலேயே ஆழ்த்தி இவர்கள் தமிழ்நாட்டை காட்டுமுறை அடித்தனமாக கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அது தலைமை கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து யார் முதல்வர் என்பது, முதல்வர் தானே கேக்குறீங்க, அது யார் முதல்வர் என்ப எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளரை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அவரை முதல்வராக வேட்பாளராக அறிவித்து உறுதியாக வெற்றி பெறுவோம். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிறோம். யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் நிறைய கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணியில் சேர்ந்து இந்த கூட்டணி இன்னும் திமுக தீய சக்தி கூட்டணியை வீழ்த்துகிற அளவுக்கு பலமான கூட்டணியாக அமையும். 2026 யாருங்க முதலமைச்சருடைய ஆசையை சொல்றாரு? ஏன்னா அவர் சொல்றதுக்கு மறைமுகமான ஒரு காரணம் என்னன்னா, பழனிசாமி புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக கள்ள கூட்டணி அமைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துச்சு. இல்ல பழனிசாமி பிரதமராக போறாரா, இல்ல அவங்க கட்சியில இருந்து போட்டிட்டவங்கள பிரதமர் வேட்பாளராக போறாரா? ஒண்ணும் கிடையாது. திமுக ஜெயிக்கணும். திமுகவுக்கு மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி இருக்கு, வெறுப்பு இருக்கு. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை என்டிஏ கூட்டணி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இரட்டைலை பகடக்காயாக வைத்து அவர்கள் எவ்வளவு மோசமான தோல்வி அடைந்தாலும் நாங்கள் வெற்றி பெறக்கூடாது, திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கள்ள கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் அவர் 24 தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட காரணத்தினால்தான் திமுக மீண்டும் வெற்றி பெற முடிந்தது. அதே நிலைமை பாராளுமன்ற தேர்தலில் இருந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இருக்காது. ஏன்னா மக்கள் புரிந்து கொண்டு பழனிசாமி திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதை புரிந்து கொண்டு திமுகவையும் பழனிசாமியும் உறுதியாக இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி மூலம் வீழ்த்துவார்கள். டெய்லூர் மாவட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு சார். சிமெண்ட் தொழிற்சாலை 100 கோடி மதிப்பிலான தொழிற்சாலை சிப்காட் அமைது. டெய்லூர் மாவட்டத்தோட வளர்ச்சி இன்னொரு தொழிற்சாலை வருதா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே நிறைய சிமெண்ட் ஆலைகள் நமது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. அது உங்களுக்கு உதவியா தானே இருக்கு. இந்த பக்கத்துல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கா இல்லையா? அதனால புதிய நீ என்ன கேட்க, கொள்ளை நடக்குதா இல்ல கனிம வளத்தை? அதாவது கனிம வளத்தை இப்ப தொழிற்சாலைகள் வர வேண்டும், வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு. படித்தவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தொழிற்சாலைகள் அமைய வேண்டும், பொருளாதார வளர்ச்சிக்கு தேவை. அதே நேரத்தில் அரசுக்கு சொந்தமான கனிம வளங்களை யாரும் கொள்ளையடித்து விடாதவர்களுக்கு அரசாங்கம் அதை ஸ்ட்ரிக்டா அதுல நடந்துக்கணும். ஆனா இந்த ஆட்சியை பத்தி தெரியுது, சயின்டிபிக் கரப்ஷன், விஞ்ஞானபூர்வ ஊழலுக்கு பெயர் போன்ற கட்சியை நடத்துகின்ற ஆட்சி. அதனால அதெல்லாம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் சரி செய்யப்படும். ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம்.